எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். வெய காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் சுட்டெரிக்க போற காலம். இந்த காலத்துல நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஃப்ரூட் சாலட் மாதிரி 3 முக்கியமான பழங்களை நான் இன்னைக்கு சொல்ல போறேங்க. இந்த 3 முக்கியமான விஷயங்கள சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்களை தவிர மீதி எல்லாருமே கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது 2 வாட்டியோ சாப்பிட்டே ஆகணும். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நானும் செஞ்சு காமிச்சு நானும் சாப்பிட தான் போறேன் உங்களோட சேர்ந்து. வாங்க அந்த 3 பழங்கள் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்த்துருவோம். அது ஏன் சாப்பிடணும் அப்படிங்கறதையும் மருத்துவ காரணங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயங்க, நம்ம வெயில்னால பாதிக்கப்படக்கூடியது முதல்ல நம்ம தோள்கள் தான். தோள்கள் ஃபுல்லா வெப்பமான சூரிய கதிர்கள் பட்டு பயங்கரமா பாதிக்கப்பட போகுது, அதுல சந்தேகமே இல்லை. அப்போ இந்த தோள்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான பழம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடியது தக்காளி. என்னது தக்காளியா டாக்டர்? சாதாரண தக்காளி தாங்க. ஆனா இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம தோள்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. சாதாரண தக்காளி சில சமயம் அது பெரிய ப்ரெஷியஸ் தக்காளியா ரொம்ப காஸ்ட்லியாவும் சம்டைம்ஸ் மாறிடும். ஆனா வெயில் காலத்துல அப்படி கிடையாது. நம்மளுக்கு வெப்பமண்டல காய்கறி வகையை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால தக்காளி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் வெயில் காலத்துல கெட்டது கிடைக்காது. இன்ஃபேக்ட் நல்ல மனமும் சுவையும் கொண்டதாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும் வெயில் காலத்துல. அதனால எளிமையா நம்மளோட டிஷ்ல சேர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். மேலும் தக்காளியில அதிகமான நீர் சத்து இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ நிறைய பேர் சொல்றாங்களே டாக்டர், இந்த தக்காளி கிட்னி ஸ்டோன் சிறுநீரக கற்கள் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல இந்த தக்காளியை ரெக்கமெண்ட் பண்றீங்களே, இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இது ஒரு தவறான நம்பிக்கை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா தக்காளியில ஆக்சிலேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனா ஆக்சிலேட் அப்படிங்கிறது மிக மிக குறைவுங்க. தக்காளியை 100 கிராம் தக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வெறும் 5 மில்லிகிராம் தான் ஆக்சிலேட் இருக்கும். இந்த அளவுக்கு ஆக்சிலேட் நம்மளுக்கு கால்சியம் ஆக்சிலேட் கற்கள் சிறுநீரகத்துல உருவாகிற அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாது. பொதுவாகவே வெயில் காலத்துல சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். ஏன்னா அதிகமா நம்ம தண்ணீர் குடிக்காத போது, சரியான அளவு நீர்ச்சத்து இல்லாத போது கண்டிப்பா நம்ம சிறுநீரகத்துக்கு பாதிப்பு இருக்கும். அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த 3 பழங்களோட ரெசிபியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த ரெசிபியில நான் தக்காளியை சேர்த்துறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. தக்காளி மேல பிரச்சனை வராது. இன்ஃபேக்ட் அது நம்ம சிறுநீரகத்தை பாதுகாக்க தான் செய்யும். தக்காளியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அப்படிங்கிறது சிறுநீரகம், இதயம் ரெண்டுக்குமே நல்லது. தக்காளியில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நம்ம சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்கக்கூடியது. ரொம்ப சென்சிட்டிவான உறுப்புங்க நம்ம சிறுநீரகம். அதை கரெக்டா பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டான நீர்ச்சத்து மற்ற ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்லாம் கொடுத்து அதை நல்லா சேஃபா வச்சுக்கணும். அதுக்கு தக்காளி கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். தக்காளியோட சேர்ந்து ரெண்டாவது நம்ம சேர்த்த போற பழம் அப்படிங்கிறது தர்பூசணிங்க, வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் நல்லா ஃப்ரீயா இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பயந்துக்காதீங்க, நம்ம சர்க்கரை நோயாளிகள்லாம் மிக அதிகமா சர்க்கரையை ஏற்றிடுமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயந்துக்காதீங்க. ஒரு துண்டு சாப்பிட்றதுனால தப்பு கிடையாதுன்னு ஏற்கனவே நான் வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு துண்டு தர்பூசணி, ஒரு துண்டு தக்காளி, அடுத்து நான் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு துண்டு பழம் அப்படிங்கிறது நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு பல நன்மைகள் தான் கிடைக்குங்க. சர்க்கரை நோயாளிகள் தங்களோட சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது மற்றவங்களோட ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனாலே இதை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஆனா சில பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு இருக்கு அப்படின்னா அவங்க தான் இப்போ நான் சொல்றத சாப்பிடக்கூடாது. 2வது வாட்டி சொல்லிட்டேன். இப்போ தர்பூசணி பொறுத்த வரைக்கும் 92% இதுல வாட்டர், நீர் தான் இருக்கு. தர்பூசணியில நிறைய வைட்டமின், மினரல் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், தோள்களை பாதுகாக்கக்கூடியது போன்ற விஷயங்கள் இருக்குனாலும் தர்பூசணியில குறிப்பா சம்மர் சீசன்ல வெயில் காலத்துல அதுக்கு உண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா நம்மள சோர்ந்து போக செய்யாம நம்மளோட எனர்ஜி அளவுகளை, சக்தியை கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள். அதனால மசில் சோர்னஸ் சொல்லிட்டு தசைகள்லாம் ஒரு மாதிரி வெயில்ல போயிட்டு வந்த உடனே ஒரு வலுவு இழுந்த மாதிரி ரொம்ப டயர்டா அசதியா நம்ம அப்படியே படுத்துருவோம். அப்பா உசபான்னு படுப்போம். அதை தடுக்கக்கூடியதுங்க. வெயில்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த தர்பூசணி சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த மசில் சோர்னஸ், அந்த தசைகள் வலுவிழந்து போறதை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. ரொம்ப குறிப்பான விஷயம் இந்த சம்மர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இது தர்பூசணி பொறுத்த வரைக்கும். அடுத்து தர்பூசணி இன்ஃப்ளமேஷனையும் குறைக்குங்க. அலர்ஜி நம்ம பாடி இந்த மாதிரி சம்மர்ல இருக்கும்போது இன்ஃபேக்ட் பல விதமான தாக்குதல்களுக்கு உள்ளாகும். வெப்ப தாக்குதல் மட்டும் இல்லாம நம்ம உடலோட உள்ளாரையும் தாக்குதல்கள் தான். நம்ம நிறைய எண்ணெய், பஜ்ஜி, போண்டான்னு, சிக்கன், ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர்ல அதிகமா சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம உள்ளுறுப்புகள்ல ஒரு விதமான இன்ஃப்ளமேஷன் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கலாம். அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் நார்மலா இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி இன்ஃப்ளமேஷனை கூட நம்ம குறைக்கிறதுக்கு
குறைக்கிறதுக்கு இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்றது அப்படிங்கிறது அந்த இயற்கையான அலர்ச்சியை குறைக்குங்க. இப்போ நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது அந்த யூரிக் ஆசிட் அதிகமாகிறது, இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம். இந்த யூரிக் ஆசிட் அளவுகளை குறைக்கக்கூடியது தர்பூசணி. ஆக தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோபின், சிட்ருலின், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி ஓவரால் நம்ம உடம்புக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது. மேலும் தர்பூசணியை நம்ம எடுத்துக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது சம்மரில் நம்ம சாயந்தரம் வாக்கிங் போயிட்டு வரோம்னு வைங்க. மெயினாக அசதி எப்போ அந்த வாக்கிங் நடைப்பயிற்சி செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஏற்படும் இல்லையா? அதனால சாயந்தர நேரத்தில் அந்த நடைப்பயிற்சி செஞ்சு முடிச்சு வந்த உடனே தர்பூசணி சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கிறது அப்படிங்கிறது சம்மர் காலத்தில் உண்மையிலேயே பல நன்மைகளை நம்மளுக்கு தரக்கூடியது. ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் உணவு. சரிங்களா? அடுத்து 3வது பழத்துக்குள்ள போவோம். 3வது இந்த காம்பினேஷனில் நம்ம சேர்த்த வேண்டிய முக்கியமான விஷயம் குக்கும்பர், வெள்ளரி. அதாவது வெள்ளரி பொறுத்த வரைக்கும் இப்போ இது பழம்னு சொல்ல முடியாது. வெள்ளரி காய்கறி வகையை சேர்ந்தது. மெயினாக வெள்ளரி 95% நீர். இப்போ தர்பூசணி 92%, வெள்ளரி 95% நீர் சத்து. ஆனால் குறிப்பாக வெள்ளரியை ஏன் சேர்த்துறோம் அப்படின்னா ஜீரணம். நம்ம வெயில் காலத்தில் ஜீரண மண்டலம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக தான் இயங்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் ஃபுல்லாக நம்ம தோல் மற்ற உறுப்புகளை பாதுகாக்க போயிடும். அப்போ ஜீரணம் மண்டலத்துக்கு தேவையான அளவு அதிகமான ரத்த ஓட்டம் கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக. அப்போ அதை சரி செய்யறதுக்கு, நம்ம ஜீரணம் நல்லபடியா இருக்கிறதுக்கு இந்த வெள்ளரியில இருக்கக்கூடிய நார்ச்சத்து, ஃபைபர் ஹெல்ப் பண்ணும். மற்ற 2 விஷயங்கள் பழங்களை விட இந்த வெள்ளரியில நார்ச்சத்து அதிகமா இருக்கும். அதுவும் கரையக்கூடிய நார்ச்சத்து, சாலிபிள் ஃபைபர் அதிகமா இருக்கும். அதனாலேயே இந்த வெள்ளரியை இந்த நேரத்தில் இந்த காம்பினேஷன்ல சேர்த்துக்கிறது, தக்காளி, தர்பூசணி, வெள்ளரியை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான காம்பினேஷன். மேலும் வெள்ளரியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்துக்கள் நம்ம தோள்களுக்கு நல்லது. தக்காளி மாதிரியே கூடவே உடல்ல சேரக்கூடிய நச்சுத்தன்மை அப்படிங்கிறது வெயில் காலத்துல அதிகம். டீடாக்சிஃபிகேஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் வெள்ளரிக்காயை. அப்படியே இந்த காம்பினேஷன்ல வெள்ளரிக்காயை சேர்த்தும் போது ஒரு 2 துண்டை தனியா ஒதுக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் உங்க கண் இமைகள் மேல இந்த வெள்ளரி துண்டுகளை வைங்க. கண்கள் வறண்டு போகாமலும் வெயில் காலத்துல கண்களுக்கு கீழே கருவளையம் வராமலும் இருக்க இந்த ஹேபிட் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். வாங்க இப்ப இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணுவோம். ஹாய். இந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த கொரில்லா ட்ரைபாடை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. பாருங்கள், ஆங்கிள் சூப்பர் ஆங்கிளில் வச்சு அழகாக நம்மளால் படம் பிடிக்க முடியுது. இது நம்மளோட ஃபுட் வெயிங் ஸ்கேல். இந்த ஃபுட் வெயிங் ஸ்கேலில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி, வெள்ளரிக்காய், ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளி, இதையெல்லாம் வெயிட் போட்டு பார்த்துட்டோம்னா இந்த அளவுக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு தக்காளியை வெயிட் போட்டு பார்த்துருவோம். தக்காளி 70 கிராம் இருக்குது. ஒரு தக்காளி வச்சுருவோம். அடுத்து வெள்ளரிக்காய், ஃபுல் வெள்ளரிக்காய் 94 கிராம் இருக்குங்க. இந்த தர்பூசணி பொறுத்த வரைக்கும் இதுதான் நிறைய பேர் பயந்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அதனால் எவ்வளோ வருதுன்னு வெயிட்டு போட்டுருவோங்களா இப்போது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸு. ஸோ இந்த சின்ன பீஸு 66, ஒரு சின்ன பீஸு. ஓகே, அடுத்த பீஸு. ஸோ இதையும் போட்டுருவோம். ஸோ இது ரஃபாக 110 கிராம் வருதுங்க. 2 துண்டு நம்ம இந்த மாதிரி தர்பூசணி எடுத்துக்குவோம். அது இல்லாமல் இந்த வெள்ளரிக்காயவும் நம்ம இதுலேயே போட்டுருவோம். கூட தக்காளியும் கட் பண்ணிடுவோம். ஓகே, ஆக வெள்ளரிக்காய், தர்பூசணி, தக்காளி சேர்ந்த இந்த ஒரு சாதாரண விஷயத்தை நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் பாருங்க. சாப்பிடுங்க. வேணா உண்மையிலேயே சாலட் மாதிரி சாப்பிட விரும்புகிறவங்களுக்கு கொஞ்சம் பெப்பர் லைட்டாக காமிச்சேன், லைட்டாக கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். வெரி டேஸ்டி. ஆக இந்த வெயில் காலத்தில்
இந்த காம்பினேஷனை மறந்துடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவும் பிடிச்சதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உபயோகமான டிப்ஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.